ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பிரதர் சூயிங் மிஷினோட டெமோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம டெமோ பார்க்குற பிரதர் சூயிங் மிஷினோட மாடல் நேம் வந்து FS101. இதோட டெமோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லி கம்ப்யூட்டர் சூயிங் மிஷின். நமக்கு வந்து சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பவர் கனெக்ட் பண்ணுறதுக்கு கொடுத்துருப்பாங்க. அதில் பவர் கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ண பிறகு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுவிட்ச் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை ஆன் பண்ணோன்னே நமக்கு மிஷின் ஃபுல்லாக ஆன் ஆயிரும். இந்த மாதிரி ஒரு எல்இடி லைட் வந்து நமக்கு எரியும். நமக்கு இருட்டிலே நமக்கு தைக்கிறதுக்காக இந்த மாதிரி எல்இடி லைட் கொடுத்துருக்காங்க. ஒயிட் கலரில் இருக்குது. பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் கண்ட்ரோலர் கொடுத்துருக்காங்க. நம்ம அதையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்லாட்டினா நம்ம இதுவும் கனெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து பட்டன் வச்சு கூட நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம சைடில் வந்து கனெக்ட் பண்ணிக்கணும். இது வந்து நமக்கு ஃபுட் கண்ட்ரோல் பண்ணுறதும் கொடுத்துருக்காங்க, பட்டனும் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே இதில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா அக்சசரிஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்ன இருக்குன்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ட்வின் நீடில் கொடுத்துருக்காங்க. நம்ம டபுள் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஊசி, அதுக்கப்புறம் பாபின் கொடுத்துருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ ட்ரைவர். நம்ம இதை வச்சு தான் ஊசி கழட்டி மாட்டுறதுக்கு இதை வச்சு தான் யூஸ் பண்ணணும். அப்புறம் மற்ற ஸ்க்ரூ கழட்டுறதுக்கும் நம்ம மிஷினில் இருக்குது பார்த்திங்கன்னா, மற்ற ஸ்க்ரூ கழட்டுறதுக்கும் இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் தான் நம்ம யூஸ் பண்ணணும். மற்றது யூஸ் பண்ணக்கூடாது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பட்டன் ஹோல் செட் பண்ணுறதுக்கு இந்த ஃபூட்டை தான் நம்ம போட்டு பட்டன் ஹோல் வைக்கணும். நம்ம நார்மல் ஃபூட்டை எடுத்துகிட்டு இந்த ஃபூட்டை வச்சுட்டு நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து இந்த மிஷினோட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 ஃபுட் வந்திருக்கு. இதில் வந்து ஒன்று வந்து ஜே ஃபுட் வந்து நமக்கு மிஷினில் வந்து வரப்பே அட்டாச் பண்ணியிருந்துச்சு. இதுதான் வந்து நம்ம எல்லா தையலுக்குமே யூஸ் பண்ணுறோம். பொதுவாக அந்த ஸ்ட்ரெயிட் தையலுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜே ஃபுட் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ஒவ்வொரு ஃபுட்டையும் வச்சு நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நூல் பிரிக்கிறதுக்கு. நம்ம தப்பாக தைச்சிட்டோம்னா நம்ம நூல் அதை தையலை பிரிக்கிறதுக்கு இது நம்ம கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா நூல் போட்டு நம்ம தைக்கிறதுக்கு இது கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த ட்வின் நீடில் போடுறப்ப நமக்கு 2 நூல் போட்டு தைக்க வேண்டியது இருக்கும். அப்போ அதுக்காக வந்து இது கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கேப். இது வந்து நம்ம அந்த நூல் போட்ட பிறகு மேலே அது போட்டுட்டோம்னா நமக்கு வந்து நூல் வந்து வெளியில் வராமல் இருக்கிறதுக்காக இந்த கேப் வந்து நமக்கு 2 எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தாங்க. மிஷினில் வந்து இன்னொன்று இருந்துச்சு, இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பாபினில் எப்படி நூல் போடுறது தான் பார்க்க போகிறோம். நூலை வந்து இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு நமக்கு வந்து அந்த கேப் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தாங்க பார்த்திங்களா, அதில் மீடியம் சைஸ் ஒன்று இருக்கும். அதை எடுத்து நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டிங்கன்னா அந்த நூல் வந்து நமக்கு வெளியில் வராமல் இருக்கும். நூல் கண்டு வந்து வெளியில் வராது. அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம அந்த பாயிண்ட் கொடுத்துருக்காங்களா அந்த இடத்துக்கு வந்துக்கோங்க. வந்துட்டு இதில் காமிக்கிற மாதிரியே நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. நமக்கு வந்து மேலேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இமேஜ் கொடுத்துருப்பாங்க. நம்ம அதே மாதிரி தான் நம்ம செட் பண்ணணும். அந்த பிக்சரில் போட்டிருக்க மாதிரியே நீங்கள் நூலை வந்து அதில் போட்டிருக்க மாதிரியே நீங்கள் கொண்டு வந்துடுங்க. அப்படியே கொண்டு வந்துட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்துடலாம். ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு நம்ம பாபினில் வந்து நம்ம நூலை வந்து மாட்டிக்கணும். பாபினை வந்து நீங்கள் அந்த இடத்துல செட் பண்ணிடுங்க. பாபின் செட் பண்ணுறதுக்கு ஒரு கொடுத்துருக்காங்களா, அங்கே நீங்கள் செட் பண்ணிவிட்டு நம்ம நூலை வந்து இதில் சுற்றுற மாதிரி நீங்கள் சுற்றுங்க. நூல் வந்து அந்த பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுட்டு நீங்கள் சுற்றுங்க. சுற்றிட்டு மீதி இருக்கிற நூலை வந்து அங்கே ஒரு கேப் இருக்குது பார்த்திங்களா, அந்த கேப் வழியாக நீங்கள் விட்டு எடுத்திங்கன்னா அங்கே ஒரு பிளேடு இருக்கும். நமக்கு வந்து நூல் கட் ஆயிரும். இப்போ நூல் கட் ஆன பிறகு நம்ம ரைட் சைடில் வந்து நீங்கள் புஷ் பண்ணிங்கன்னா அது வந்து அந்த பக்கம் போய் செட் ஆயிரும். செட் ஆன பிறகு நம்ம ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ணோடனே அந்த நூல் வந்து ஃபுல்லாக நமக்கு பாபினில் ஃபுல்லாக சுற்ற ஆரம்பிச்சிடும். நம்ம ஃபுல்லான பிறகு அதுவே ஸ்டாப் ஆயிரும். உங்களுக்கு பாதியிலே நிப்பாட்டணும் அப்படின்னா நீங்கள் ஸ்டாப் பட்டனை அமுக்குனீங்கன்னா அது பாதியிலே ஸ்டாப் ஆயிரும். நான் பாதியிலே நிப்பாட்டிட்டேன். இப்போ நம்ம வந்து நீங்கள் திருப்பி இந்த பக்கம் புஷ் பண்ணி லெஃப்ட் சைடில் புஷ் பண்ணிங்கன்னா அது நம்ம புஷ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம வந்து பாபினில் வந்து நூல் போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து ஊசியில் நூல் கோர்க்கிறதுக்கு மேலே நீங்கள் இதில் காமிச்சிக்க மாதிரி கொண்டு வந்துடுங்க. அப்புறம் ஸ்டெப் 2 வரும். ஸ்டெப் 2க்கு அப்புறம் ஸ்டெப் 3 கீழே வந்துக்கோங்க. அதுக்கப்புறம் திருப்பி மேலே போய்க்கோங்க. மேலே போன பிறகு அங்கே வந்து கொக்கி மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அதுக்குள்ளே நீங்கள் அந்த நூலை இந்த பக்கம் விட்டிங்கன்னா அதில் போய் அந்த நூல் வந்து உள்ளே மாட்டிக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம அந்த நூல் வந்து கீழே கொண்டு வந்துடலாம். அந்த நூல் பாருங்கள் உள்ளே போய் அந்த கொக்கியில் போய் மாட்டிடுச்சு. திருப்பி வந்து நம்ம ஊசியில் நூல் கோர்க்கிறதுக்கு இங்கே மேலே ஒரு கம்பி மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அந்த கம்பிக்குள்ளே நூலை கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு இந்த லெஃப்ட் சைடில் ஒரு வி மாதிரி ஒரு ஷேப் இருக்குது பார்த்திங்களா, அது மேலே வந்து இந்த நூலை வச்சுருங்க. நூலை வச்சுட்டு நீங்கள் கீழே அந்த சைடில் இருக்கிறத கீழே இழுத்திங்கன்னா இழுத்துட்டு அந்த ஊசி இருக்குது பார்த்திங்களா, ஊசி மேலே அந்த நூலை வச்சுருங்க. வச்சுட்டு இந்த இதை விட்டிங்கன்னா ஊசிக்குள்ளே நூல் போயிடும். அவ்வளோதான். நம்ம வந்து அந்த சைட்லேருந்து நம்ம நூலை எடுத்துடலாம். இப்போ ஊசியில் நூல் கோர்த்த பிறகு இப்போ நம்ம பாபின் போடணும். பாபினுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் கீழே கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் சைடில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது ஓப்பன் ஆயிரும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பாபின் கேஸ்லாம் கிடையாது. நம்ம அப்படியே தான் பாபின் இன்சர்ட் பண்ணணும். இந்த மாதிரி சைடில் வந்து இமேஜ் கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா, இதே மாதிரி தான் நம்ம வந்து பாபின் செட் பண்ண போகிறோம். இது நம்ம நூல் கோர்த்தோலாம் அந்த பாபினை வந்து நீங்கள் உள்ளே போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த நூலை வந்து லெஃப்ட் சைடில் கொண்டு வாங்க. லெஃப்ட் சைடில் கொண்டு வந்துட்டு அந்த ஒரு வளைவாக போட்டிருக்காங்க பார்த்திங்களா, யூ மாதிரி, அது வழியாக நீங்கள் கொண்டு வாங்க. அது வழியாக எடுத்துகிட்டு வர்றப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வெளியில் வர்றப்போ நமக்கு அவ்வளோ சிசர் கொடுத்துருப்பாங்க, கட் ஆயிரும். அவ்வளோதான். நம்ம பாபின் வந்து நம்ம செட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து மூடிடுங்க. பழையபடி நம்ம எப்படி எடுத்தோமோ அதே மாதிரி வச்சுட்டு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது லாக் ஆயிரும். அவ்வளோதான்.
இப்போ நம்ம நூல் எல்லாமே செட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதுதான் ஸ்டார்ட் பட்டனு. அதுக்கு மேலே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் பட்டனு. அதுக்கு மேலே இருக்கிறது ஊசி வந்து நம்ம மேலே எடுக்கிறதுக்கு. நம்ம அந்த பட்டன் அமுக்குறப்ப ஊசி வந்து மேலே போயிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணுறது. இது வந்து ரொம்ப ஸ்லோ, அதுக்கப்புறம் மீடியம், அப்புறம் ரொம்ப ஸ்பீடாக போகிறது. இந்த பட்டன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டிச்சஸோட நம்பரை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு தான் இந்த பட்டன். ஒன்று வந்து டென்ஸை மாற்றுறதுக்கும், இன்னொன்று வந்து ஒன்ஸை மாற்றுறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ வந்து இந்த பக்கம் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸு. இப்போ நீங்கள் 1, 2 சேஞ்ச் பண்ணுறப்ப நீங்கள் அந்த ரைட் சைடில் இருக்க பட்டனை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். இப்போ நீங்கள் டென்ஸில் மாற்றணும் அப்படின்றக்கப்ப நீங்கள் லெஃப்ட் சைடில் இருக்க பட்டனை சேஞ்ச் பண்ணணும். இப்போ இதில் வந்து நான் 1 சேஞ்ச் பண்ணுறப்ப மேலே இருக்கிறது கூட்டுறது, கீழே இருக்கிறது குறைக்கிறது. இப்போ இது வந்து ஒன்ஸு, இந்த பக்கம் இருக்கிறது டென்ஸு. அவ்வளோதான். நம்ம இதை வச்சு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிச்சஸோட லென்த்து, ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணுறது. கீழே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வித்து. நம்ம அந்த ஸ்டிச்சஸோட வித்தை வந்து பெருசாக்கிறதுக்கு நம்ம இந்த இதை யூஸ் பண்ணுவோம். பொதுவாக இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுவாகவே சேஞ்ச் ஆகிக்கிறோம். நம்ம வந்து எது வைக்கிறோமோ அதுக்கு தகுந்தாப்புல அது மாறிடும். நமக்கு வேணும்னாலும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தையலுக்கு வந்து நம்ம தையல் மட்டும் நமக்கு வேணும்னா மேலே இருக்க பட்டன் வச்சுக்கணும். இப்போ நமக்கு ஆல்ஃபபெட் வேணும்னா நம்ம கீழே செட் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ஃபபெட் வச்சுக்கலாம். இப்போ ரெண்டுக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஏபிசிடி ஃபுல் லெட்டர்ஸ் இருக்குல்ல, நம்ம அதுக்கும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி தையலுக்கு வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம தைக்கிறப்போ வந்து மேலே இருக்க பட்டன் வச்சுக்கோங்க. நீங்கள் ஆல்ஃபபெட் வேணுன்றப்போ நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது மாதிரி ரெண்டாக சேஞ்ச் பண்ணுறதுக்காக நமக்கு மேலே வந்து அந்த இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களே, இதில் வந்து நம்ம வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஏபிசிடி வேணும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டெக்கரேட்டிவ் ஸ்டிச்சஸும் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து நார்மல் பேசிக் நம்ம ஸ்டிச் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து 0, 0. அதுதான் வந்து நம்ம நார்மல் ஸ்டிச்சு. நம்ம அதை தான் தைக்க போகிறோம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஸ்டாப் பட்டன் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ண பிறகு நம்ம மெதுவாக தைக்கிது. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவில் வச்சுருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மீடியம், அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்பீடு. நமக்கு வந்து ரொம்ப ஸ்பீடாக நமக்கு தேவையில்லை. நம்ம மீடியமாகவே வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட் தையல். இப்போ நம்ம ஸ்டாப் பட்டன் அமுக்கணுன்னா நமக்கு ஸ்டாப் ஆயிரும். இப்போ ஸ்டாப் பட்டன் அமுக்கின பிறகு நம்ம ஊசி வந்து மேலே கொண்டு வரணும்ல, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டன் அமுக்குனிங்கன்னா நமக்கு வந்து ஊசி மேலே போயிடும். அதுக்கப்புறம் நம்ம கிளாத் வெளியில் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மேலே வந்து நீங்கள் ப்ரெஷர் போட்டு தூக்கிக்கோங்க. தூக்கிட்டு இந்த சைடில் வந்து ஒரு பிளேடு கொடுத்துருப்பாங்க. நம்ம அது வழியாகவே நம்ம நூலை எடுத்தோன்னா கட் ஆயிரும். நம்ம அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். நமக்கு சிசரே தேவையில்லை. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு தைச்சது ஸ்ட்ரெயிட் தையல். நம்ம நார்மலாக எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுற தையல். இப்போ அதுக்கப்புறம் வந்து நம்ம சிக்ஸாக் தையல் தைக்க போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 0, 3. அதுக்கு வந்து நீங்கள் மேலே இருக்க பட்டன் நம்ம 3 டைம்ஸ் வந்தாச்சு. அமுக்கின பிறகு நம்ம 0, 3 வந்துருச்சு. 0, 3 வச்ச பிறகு நம்ம ஸ்டார்ட் பட்டன் அமுக்கிடலாம். ஸ்டார்ட் பண்ண பட்டனை செட் பண்ணோடனே நமக்கு ஃபுல்லாக நம்ம ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ திருப்பி நீங்கள் ஸ்டாப் பட்டன் அமுக்குனிங்கன்னா திருப்பி ஸ்டாப் ஆயிரும். அதுக்கப்புறம் ஊசி வந்து மேலே எடுக்கிறதுக்கு அந்த பட்டன் அமுக்கிக்கோங்க. மேலே போயிடுச்சு. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சிக்ஸாக் தையல் நம்ம தைச்சிருக்கோம். இப்போ அடுத்து வந்து நான் 15 நம்பர் ஸ்டிச் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். இப்போ கீழே நீங்கள் நம்பர் அமுக்குனிங்கன்னா அது 15 மாறிடும். 15 நம்ம வச்சுட்டு நம்ம ஸ்டிச் பண்ணலாம். 15க்கு வந்து பார்த்திங்கன்னா ஜே ஃபுட் தான். அதனால் ஃபஸ்ட்டு நான் ஜே ஃபுட்டில் இருக்கிறத மட்டும் உங்களுக்கு தைச்சி காமிக்கிறேன். இப்போ நம்ம 15 நம்பரோட ஸ்டிச்சஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாஸ் ஷேப்பில் வந்து ஒரு ஷேப் கிடச்சிருக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து 23 நம்பர் இந்த சிக்ஸாக் தையல் இருக்குது பார்த்திங்கன்னா அதெல்லாம் செட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு டென்ஸில் மாற்றிக்கோங்க. அப்புறம் ஒன்ஸில் மாற்றிட்டு நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ நமக்கு எங்கே ஸ்டாப் பண்ணணுமோ அங்கே நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம ஊசியை மேலே எடுத்துக்கோங்க. மேலே எடுத்துகிட்டு நீங்கள் கிளாத் எடுத்துடலாம். ப்ரெஷர் ஃபுட்டை தூக்கிட்டு நீங்கள் வெளியில் கிளாத் எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு 23 நம்பர் ஸ்டிச் நம்ம ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இது வந்து நல்லா நமக்கு திக்காக சிக்ஸாக் தையல் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம தைச்சதோட இது நல்லா நமக்கு திக்காக வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வந்து 24 நம்பர் ஸ்டிச் வந்து நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா டெக்கரேட்டிவ் ஸ்டிச்சஸ் தான் இதெல்லாமே. நம்ம வந்து சுடிதார் நெக்குக்கு இந்த மாதிரிலாம் நம்ம இந்த ஸ்டிச்சஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஃபுல்லாக நம்ம எம்ப்ராய்டிங் போடுறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஸ்டிச்சஸை யூஸ் பண்ணி நம்ம தைக்கலாம். சுடிதாரில் ப்ளவுஸ்லாம் யூஸ் பண்ணி தைச்சிக்கலாம் நம்ம. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிவிட்டு நமக்கு எங்கே தேவையோ அங்கே வச்சு நம்ம எம்ப்ராய்டிங் இந்த ஸ்டிச்சஸ்லாம் நம்ம போட்டுக்கலாம். நம்பர் ஸ்டிச் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து நான் 20 நம்பர் செலக்ட் பண்ணியிருக்கேன். 20 செலக்ட் பண்ணிட்டு அங்கே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. 20 செட் கொடுத்துட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம்.
நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ஃபூட்டை மாற்றி நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து இந்த மாதிரி ப்ரெஷர் ஃபூட்டை வந்து மேலே மறைச்சிட்டு தூக்கிக்கோங்க. தூக்கிட்டு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்டன் இருக்கும், அதை நமக்கு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து ஃபூட் வந்து தனியாக வந்துடும். அதை எடுத்துக்கலாம். அப்புறம் எடுத்த பிறகு நமக்கு அடுத்து நெக்ஸ்ட்டு என்ன தையலுக்கு தேவையோ அந்த ஃபூட்டை வந்து நீங்கள் அங்கே வச்சுக்கோங்க. திருப்பி வச்சுட்டு நம்ம திருப்பி அந்த ப்ரெஷர் ஃபூட்டை மேலே நீங்கள் கீழே இறக்குறப்ப அதில் போய் நமக்கு அப்படியே போய் செட் ஆயிரும். அப்புறம் கலராது ஃபிக்ஸ் ஆயிரும். நம்ம அதுக்கப்புறம் தைக்க ஆரம்பிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்னோட ஃபுட் தான் எடுத்திருக்கேன். அதை எடுத்து செட் பண்ணிவிட்டு நம்ம அதில் போய் நம்ம ஸ்டிச் பண்ணலாம். இப்போ நம்ம என் நம்பர் ஃபுட்டுக்கு என்ன ஸ்டிச் இருக்கோ நம்ம அதை தைக்கலாம். நம்ம இன்றைக்கி வீடியோவில் நார்மல் ஸ்டிச்சஸும் டெக்கரேட்டிவ் ஸ்டிச்சஸும் பார்த்தோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ஆல்ஃபபெட்ஸ் எப்படி தைக்கிறது, அப்புறம் பட்டன் கோல் எப்படி வைக்கிறதெல்லாம் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.